ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் திமுக கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசினார். கச்சத்தீவு மீட்பு, மீனவர் பாதுகாப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போதும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மீனவ சொந்தங்கள் வந்திருப்பீங்க. உக்ரைன் போரை நிறுத்திட்டேன், அமெரிக்காவே அலறவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறாரு. பார்க்கிறோமா இல்லையா? தட்டி கேட்க முடியலன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டு மீனவர்கள் தானே என்ற காலத்தால் தட்டி கேட்காம இருக்காருன்னு தான் சொல்லணும். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணியை சென்னை அணி வீழ்த்தியதை குறிப்பிட்டு பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அதேபோல தேர்தலில் டெல்லி அணியை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஐபிஎல் மேட்ச் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் கார்ல புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை அணி வெற்றி பெற்றுச்சா? அதுதான். அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? சத்தமா ஒருமித்த கருத்துள்ள கூட்டணி என்றவர்கள் புதுச்சேரியிலும் கேரளத்திலும் தனித்தனியே நிற்பதாக திமுக கூட்டணியை எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். நாகையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மக்களை ஏமாற்ற நாடகம் போடும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறைத்து எடை போட வேண்டாம் என்றும் எச்சரித்தார். ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் நம்ம கொள்கை இல்லையா, இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? தமிழ்நாட்டில் ஒத்த கொள்கை அப்படின்னு இங்க பேசுறாங்க. அங்க பாண்டிச்சேரியில மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போன்னு விட்டுட்டாங்க, விடுதலை சிறுத்தைய கை கழுவி விட்டுட்டாங்க. அங்க கேரளாவில் எங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்குது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு. ஒத்த கொள்கையா? யாரை ஏமாற்ற நாடகம்? ஸ்டாலின் அவர்களே, மக்களை குறைத்து எடை போட வேண்டாம். முதல்வர் ஸ்டாலின் மீத்தேன் திட்டம் மூலம் விவசாய நிலங்களை அபகரிக்க முயற்சித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக அரசுதான் விவசாயிகளை பாதுகாத்ததாகவும் குறிப்பிட்டார். மீத்தேன் ஒப்பந்தம் யார் போட்டது? ஸ்டாலின் முன்னிலையில் தானே போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்களா இல்லையா புரிந்துணர்வு ஒப்பந்தம்? திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும்போதுதான் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். உங்களுடைய நிலகரத்தை, உங்களுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சி செய்து முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். ஆனா உங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்து எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய விளைநிலங்களை எவராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். கன்னியாகுமரி சென்ற தாவேக தலைவர் விஜய் தேசிய நெடுஞ்சாலையில் சைக்கிள் ஓட்டியபடி வாக்கு சேகரித்தார். இதனால் அங்கு கூடியிருந்த தாவேக தொண்டர்களும் பாதுகாப்புக்காக நின்றிருந்த காவலர்களும் விஜயை பின்தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் ஓடினர். விசில் அடித்துக் கொண்டே சிறிது தூரம் சைக்கிள் ஓட்டிய விஜய் பின்னர் அவரது பரப்புரை வாகனத்தில் ஏறி பயணித்தார்.
தாவேகா ஆட்சியில் அனைவருக்கும் லஞ்சமின்றி அரசின் நலத்திட்டங்கள் வீடு தேடி வரும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் ஆவணங்களை தராமல் இழுத்தடிக்க லஞ்சமே காரணம் என்றும் அதிகாரிகள் வாங்கும் லஞ்சம் அமைச்சர்களுக்கு செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்ப வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டுமே போறதில்ல, சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டருக்கும் ஒரு கட்டு போகுது. தாவேகா தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் பேசிய போது அவரது கட்சி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் இயற்றப்படும் என்றும் அனைத்து அரசு சேவைகளும் சூப்பர் ஆப் மூலம் கிடைக்க வழி செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டை இந்தியாவில் AI தலைநகரமாக மாற்றுவேன் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் சொல்றேன், இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த பாஜக தான் தாவேகா தலைவர் விஜயை தனித்து நிற்க வைத்துள்ளது என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். செய்யூரில் விசிக வேட்பாளர் சிந்தனை செல்வனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது இதனை கூறினார். உன்னுடைய சினிமா கவர்ச்சியை வைத்து திமுக பக்கம், திமுக கூட்டணி பக்கம் போற ஓட்டையெல்லாம் பிரிக்கணும் என்று ஒரு மறைமுக செயல் திட்டத்தை வகுத்து கொடுத்து அவரை தனியே நிற்க வைக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்ததாக சொல்லப்படுகிறது. நீ ஒரு 10-20 இடம் ஜெயிச்சா போதும், ஆனா திமுக கூட்டணி பலவீனமாகணும், தொங்கு சட்டசபை உருவாகணும். அப்படி ஒரு நிலை வந்தால் பிஜேபி ஆட்டத்தை பாரு, நீதான் முதலமைச்சர் என்று அவருக்கும் ஆசை காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. வாகனத்தில் ஏறி அமர்ந்து கை காட்டுவது அரசியல் அல்ல என்று பாஜக முன்னணி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் விஜய் மற்றும் தாவேகாவினரை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். காரைக்குடியில பார்த்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீங்களோ உங்களோடு இருக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டுகள் சிறையிலும் அவர் இருந்திருக்கிறார் என்று? காமராஜர் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார், கஷ்டத்தை பார்த்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த மாற்றம் என்பது உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அரசாட்சி தெரியாது, அரசு எப்படி செய்வது என்று தெரியாது, இதுவரை அரசியல் இருந்தவர்கள் கிடையாது, உள்ளாட்சி கவுன்சிலராக பணி செய்தவர்கள் கிடையாது. அவங்களை வச்சு அரசு அமைச்சு யாருக்கு நாம் என்ன பண்ண போறோம் ஐயா? தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே ஆயக்காரன் புலத்தில் சொர்ண காமாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகளுக்கு பின் நடைபெற்றது. நாகப்பட்டினத்தில் மலையீஸ்வரன் சுவாமி, திரிபுர சுந்தரி உடனுரை கைலாசநாதர் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம்
4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கோட்டை விஜயராகவ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்றது. திருவண்ணாமலை அடி அண்ணாமலை கிராமத்தில் மாணிக்கவாசகர் கோயில் கும்பாபிஷேகம் 3 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் அருகே பழமையான முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு நடைபெற்றது. ஆம்பூரில் அதிமுக வேட்பாளருக்கு வினோதமான முறையில் 20 ரூபாய் நோட்டுகளால் திருஷ்டி சுற்றி பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஆம்பூர் அதிமுக வேட்பாளர் பொறியாளர் வெங்கடேசன் நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு மஹ்மூத் புத்ரா மசூதி தெருவில் இஸ்லாமியர்களுக்கிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் வேட்பாளருக்கு மேலதாளங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்து அவருக்கு மாலை அணிவித்தனர். அத்துடன் அவருக்கு 20 ரூபாய் நோட்டுகளால் வினோதமான முறையில் திருஷ்டி சுற்றி போட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பழங்குடியின மக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன்படி தோடர் மற்றும் காட்டுநாயக்கர் பழங்குடி மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் பாரம்பரிய நடனத்தோடு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பங்குனி மாத கடைசி முகூர்த்த தினம் என்பதால் பல திருமணங்களும் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெற்றது. சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக சுமார் 13,000 ராணுவ வீரர்களையும் 18 போர் விமானங்களையும் அங்கு பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது. சவுதி அரேபியாவிலும் சில இடங்களில் ஈரான் தாக்கியுள்ள நிலையில் பாகிஸ்தானின் இந்த நகர்வு கவனம் பெறுகிறது. இரு நாடுகளும் பரஸ்பரம் மற்ற நாடுகள் தாக்கப்படும் போது படைகளை அனுப்பி உதவ வேண்டும் என்று கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இது முற்றிலும் சவுதி அரேபியாவின் தற்காப்புக்கான நடவடிக்கை மட்டுமே என்று கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் படைகளை அதிகளவில் அனுப்பியுள்ளது மேற்காசிய போரில் புதிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் அமெரிக்க ராணுவ தளங்களையும் எண்ணெய் வயல்களையும் ஈரான் தாக்கி வரும் நிலையில் அங்கு பாகிஸ்தான் போர் விமானங்கள் சென்று உள்ளன. சவுதி அரேபியா தங்களுக்கு எதிரி நாடாக உள்ள நிலையில் அதற்கு பாகிஸ்தான் உதவுவது ஈரானின் கடும் அதிருப்தியை சம்பாதிக்கும் என பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் ஒரு அணு ஆயுத நாடு போர்க்கள பகுதிக்கு செல்வது கவனிக்க வேண்டிய ஒன்று என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் சவுதி அரேபியா தனது பாதுகாப்பு தேவைகளுக்கு அமெரிக்காவை தொடர்ந்து சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அதே நேரம் சவுதி அரேபியாவிடம் இருந்து பொருளாதார ரீதியாக உதவிகளை தொடர்ந்து பெறவே இதுபோன்ற உதவியை பாகிஸ்தான் துணிந்து செய்வதாகவும் தகவல்கள் உள்ளன. பொருளாதார நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இந்திய மதிப்பில் 45,000 கோடி ரூபாய் நிதியுதவி செய்ய உள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இந்த மாத இறுதிக்குள் 33,000 கோடி ரூபாயை பாகிஸ்தான் திரும்பிச் செலுத்த வேண்டியுள்ள நிலையில் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு மிகவும் பலவீனமாக உள்ள நிலையில் இறக்குமதி செலவுகளுக்கு இந்த தொகை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் நிதியமைச்சர் அவுரங்கசீப் அமெரிக்காவில் நடைபெறும் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதிய கூட்டங்களில் பங்கேற்க செல்கிறார். அங்கும் அடுத்த கட்ட கடன் உதவிகள் குறித்து அவர் பேசுவார் என்று தெரிகிறது. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு வரும் 16, 17, 18ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் இரு அவைகளில் உள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அதன் உண்மையான உணர்வோடு நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும், வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுடன் நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். 33% மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தின் மூலம் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 816 உயரும். இதில் 273 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். தொகுதி மறுவரையறை குறித்த விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் தெரியாமல் மகளிர் இடஒதுக்கீடு குறித்து விவாதிப்பது பலன் தராது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று வரும் நிலையில் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது அரசியல் ஆதாயத்திற்கானது என்று பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கார்கே குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல்கள் வரும் 29ஆம் தேதியோடு முடியும் நிலையில் அதற்கு பிறகு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்றும் கார்கே கூறியுள்ளார். இதற்கிடையே வரும் 16, 17, 18ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் அவைக்கு தவறாமல் வர வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை முடக்க மத்திய அரசு சதி செய்கிறதா என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதன் மூலம் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தள்ளி போட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகார், தெலுங்கானாவில் 6 மாதங்களில் முடிந்த கணக்கெடுப்பை மத்திய அரசு ஏன் இழுத்தடிக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து வரும் 15ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பீகார் மாநில பாஜக மேலிட பார்வையாளராக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நியமிக்கப்பட்டுள்ளார். பீகாரில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் சிவராஜ் சிங் சௌஹானின் நியமனம் கவனம் பெறுகிறது. நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ளதால் முதல்வர் பதவியை செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்ய உள்ளார். பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி உள்ளிட்ட பெயர்கள் முதல்வர் பதவிக்கான பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமாரின் நிஷாந்த் குமார் அடுத்த முதல்வர் என கூறி சில இடங்களில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் பதவிக்கு போட்டி எழுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சீனா தனது ஷின்ஜியாங் மாகாணத்தில் சென்லிங் என்ற மாவட்டத்தை உருவாக்கியுள்ளது. இது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் சீனா தனது நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ஷின்ஜியாங் பகுதிக்குள் உய்கூர் பிரிவினைவாத அமைப்பினர் ஊடுருவுவதை தடுக்க இந்த நகர்வு முக்கியம் என்று கருதப்படுகிறது. சீனா கடந்த ஆண்டு இந்திய எல்லையை ஒட்டி 2 மாவட்டங்களை உருவாக்கியது. அதில் ஒன்று இந்தியாவிலிருந்து ஆக்கிரமித்த பகுதியில் இருக்கும் பகுதியாகும். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது.